ஹாய் 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 கேர்ள்ஸ், என்ன கூட்டமா நிக்கிறீங்க? ஏதாவது பிரச்சனையா? என் செல்போனை காணோம். வீட்ல ஃபோன் பண்ணும்போது நான் அட்டெண்ட் பண்ணலனா என்ன தப்பா நினைப்பாங்க. சரிம்மா சரிம்மா அழாத. ஒரு செல்போன் தொலைஞ்சதுக்கா இவ்வளவு ஃபீல் பண்றீங்க? கேர்ள்ஸ், இந்த மாதிரி ஏதாவது வேலை கிடைக்குமா தான் என்ன மாதிரி பசங்க சுத்திக்கிட்டு இருக்கோம். உன் நம்பரை சொல்லு, கண்டுபிடிச்சு தரேன். 98414 98414 67195. நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் கண்டுபிடிச்சு தரேன். ஹலோ, என்ன பண்றீங்க? கால் பண்ணா ஃபோன் ரிங் ஆகும், ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். உனக்கு அறிவு இருக்கா? தெரியல ஏன்? போன் ரிங் ஆகாது, சைலண்ட்ல இருக்கு. சைலண்ட்ல இருக்கா? அதேமா முதல்ல சொல்லல. சரி, ஃபோன் வைப்ரேட்லயாவது இருக்கும்ல? அதுவும் ஆகாது. வைப்ரேட்டும் ஆகாதா? அப்ப உள்ள போய் தேடுவோம். கண்டுபிடிச்சிட்டு தான் வருவேன். பாப்போம். பாரு, கண்டுபிடிப்பேன் கண்டுபிடிப்பேன், செல்போன் எங்கன்னு கண்டுபிடிப்பேன். அவசரப்பட்டு பிள்ளைகிட்ட வாய் கொடுத்து மாட்டிக்கிட்டேடா. இது ரொம்ப ரிஸ்கான விஷயம். என்ன மாதிரி காமெடியானால கண்டுபிடிக்க முடியாது. இதுக்கு ஹீரோ வந்தா தான் கண்டுபிடிக்க முடியும். ஹீரோவா? ஆமா. அதுவும் இந்த கிராமத்துலயா? ஏன் சிட்டில மட்டும் தான் ஹீரோ இருக்கணுமா? கிராமத்துல இருக்க கூடாதா? சரி சரி, உங்க ஹீரோ வர சொல்லு. சொல்றா மச்சான், என்ன விஷயம்? மாப்ள, சீக்கிரமா வாடா. அநேகமா நம்ம வாழ்க்கை அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். அங்கேயே வரேன். ஹீரோ எப்ப வருவாரு? கண்ணை மூடி கண்ணை திறந்தா எங்க ஹீரோ டான் வந்து நிப்பாரு. எங்க? இந்த ஸ்பீட்ல திறந்தா ஹீரோ இல்ல, ஈ கூட வராது. கொஞ்சம் பொறுமையா மூடி பொறுமையா திற. சரி. இப்போ திற. என்ன ஹீரோ வருவாருன்னு சொன்ன, கிங் காங் வந்து நிக்குது. ஜோக் நல்லா இருக்கு. இந்த கிங் காங் பின்னாடி ஒரு கிங் வருது பாரு. எதுக்குடா அவசரமா வர சொன்ன? ஏதோ காலேஜ்ல ஆராய்ச்சின்னு வந்திருக்கேடா. வந்த இடத்துல செல்போனை தொலைச்சிருச்சு. நம்பர் நான் கேட்டு சொல்லு. ஏன் உங்க ஹீரோ நேரா பேச மாட்டாரா? வெக்கமா இருக்கா? ஹலோ, ரொம்ப பக்கமா இருக்கு அதான். டேய், நம்பர் சொல்றா. இதாண்டா நம்பரு. மாப்ள, வைலண்ட்டுக்கு பிறந்த சைலண்ட்ல போட்டு காலுடா. அதெல்லாம் மொக்க பசங்க ஐடியா. ஆமா, செல்லு எங்க மிஸ் ஆச்சு? உள்ள. டேய், இங்கடா. மச்சான், ஜன்னல சத்து. மாப்பிள்ள திருவிளையாடல ஆரம்பிச்சிட்டான். டேய் பாண்டி, லைட் ஆஃப் பண்றா. யோ, ஏதோ ஹீரோ வருவாருன்னு சொன்ன, அவன் செய்யறத பார்த்தா வில்லன் மாதிரி இருக்கு. அவன்கிட்ட ஓப்பனிங் அப்படிதான் இருக்கும், ஃபினிஷிங் கரெக்டா இருக்கும். வெயிட் அண்ட் see. மச்சான், செல்லு கிடைச்சிச்சு. முதல்ல ஜன்னலை தர. சூப்பர்ரா, கலக்கிட்ட. எப்படிமா? நாங்களும் யோசிப்போம்ல. பை த பை, உன் பேர் என்ன? உமா. உமாவா? சரி, இது யாரோட செல்லு? ஏ மொபைல் தான். தேங்க்ஸ். குடி. என் நம்பர் அதுல இருக்கு. இந்தாடி பெட்டு கட்டின பணம். என்னது, பெட்டு கட்டினீங்களா? இந்த ஊர்ல இருக்கிறவங்களுக்கு அறிவு கம்மியா இருக்குன்னு நினைச்சோம். அதுக்காக ஒரு டெஸ்ட் வச்சோம். அந்த செல்போனை யாருமே கண்டுபிடிக்கல, ஆனா நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க. குடு. இந்த கிராமத்து நாயகனா உங்களை தான் செலக்ட் பண்ணிருக்கோம். அதுக்கு தான் இந்த gift. ஓ, எனக்கு இது சத்தியமா தெரியாதுடா. கிராமத்தை கிண்டல் பண்ணாதீங்க ப்ளீஸ். சிட்டில இருக்க சிஎம்ல இருந்து சினிமால இருந்த சிவாஜி வரைக்கும் எல்லாம் கிராமத்துல இருந்தவங்க தான். ஹலோ, பெரிய அறிவாளி மாதிரி பேசிட்டு போறீங்க. நாங்க செல்போனை ஆஃப் பண்ணி வச்சிருந்தா எப்படி அதை கண்டுபிடிச்சிருப்பீங்க? நீ உண்மையிலே அறிவாளியா இருந்தா முதல்ல அதை பண்ணிருக்கணும். ஏ கவி, செவிட்டு சாமியை கும்பிட்டு போலாமா? செவிட்டு சாமியா? ஆமா, மறந்துட்டியா? நாம இந்த கோயிலுக்கு வந்தா இந்த சாமியை பார்த்து சொல்லிட்டு தான் போகணும். ஏய், அதுவே செவிடு சொன்னா அதுக்கு கேக்குமா? கேட்காது, பாக்கும். நம்ம பூஜை பண்ண தேங்காய் பழத்தை அதுக்கு முன்னாடி வச்சு சொடக்கி சொன்னா புரிஞ்சுக்கும். மாப்ள, அந்த சுடக்கு பார்ட்டிடா. அப்படி கோவிலுக்கு வந்தா சுவாமியை மட்டும்தான் பார்க்கணும், வேற எதையும் பார்க்க கூடாது.
அதேதான் நாங்களும் சொல்றோம். எதை சொல்றேன்? சாமியை மட்டும் பாருங்க. உங்களை திருத்தவே முடியாது. என்னடி ஏதோ சீட் எழுதி கட்டி வச்சிருக்காங்க? தெரியலையே, இரு யாரையாவது கேட்டு பார்க்கலாம். சாமி அது என்ன சாமி சீட்டு? வாங்க, மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்களோ அதை ஒரு சீட்ல எழுதி போடுங்க, அப்படியே நடக்கும். ரொம்ப பசிடா, 2 தோசை சொல்லு. டேய் கையில 50 ரூபா தான்டா இருக்கு, பத்தாதுடா. இது 50 ரூபாவா? 50 ரூபா வச்சுக்கிட்டு எழுது, இது கூட வேண்டாம். ஏய் எப்படி பிளான்? ஓகேவா? என்ன சுடுக்கு பாட்டிடா. டீல். ஓகே டீல் ஓகே. ஹாய். ஹலோ எப்படி இருக்கீங்க? இருக்கோம். ஹோட்டலுக்கு சாப்பிட வந்தீங்களா? இல்ல, விளையாட வந்தான். கேள்வி பாரு. அன்னைக்கு காணாம போன செல்போனை கிளவரா கண்டுபிடிச்சு கொடுத்தீங்களே, அதுக்காக இன்னைக்கு என் ட்ரீட். நல்ல ஐயோ, விஷயம். அதெல்லாம் எதுக்குங்க, வேணாங்க, பரவாயில்ல. டேய் சுமாரா, நான் எது கொடுத்தாலும் சாப்பிடுவேங்க. இவனும் வாங்கி கொடுக்க மாட்டான், வாங்கி கொடுக்கணும் விட மாட்டான். நீங்க வாங்கி கொடுங்க. யூ ஆர் சோ கியூட். சர்வர் சர்வர் சர்வர். சொல்லுங்க சார். உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டுக்கோங்க. என்ன சார் சாப்பிட்றீங்க? இட்லி, ஊத்தப்பம், பூரி, பொங்கல், வடை, ரவா தோசை, ஆனியன் தோசை, மசால் தோசை. இதுல ஏதாவது ஒண்ணா? எல்லாத்துலயும் ஒண்ணு. உங்களுக்கு சார். பாருடி, அதுல ஏதாவது ஒண்ணு. எவ்வளவு மேடம், சொல்றான். உங்களுக்கு? அங்க ஆர்டர் பண்ணோம்ல அதேதான். சரிங்க மேடம். 10 நாளா பட்டினி போல இருக்கு. சாப்பிடுங்க சாப்பிடுங்க, வெக்கப்படாம சாப்பிடுங்க. சர்வர், 2 தோசை. டேய் இன்னுமாடா? பாதியை பிடிங்க. அவங்களும் சாப்பிட்டாங்களா? நான் போய் கை கழுவிட்டு வந்துடுறேன். இந்த பில்லு. சரி நான் போய் இருடா, ஆர்டர் பண்ண வரட்டும். சரி கையை விட்டு தொலை. எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க சாப்பிடுங்க, நான் ஒரு கால் பண்ணிட்டு வந்துடுறேன். ஆஃப் கோர்ஸ். நீயும் வெளிய வந்துட்ட. 2 பேரும் சமய மாட்டனாங்கடி. பில்லு கொடுக்க காசு இல்லாம நல்லா மாட்ட போறாங்கடி. கடன் கையை மூடிக்கணும் எழுதி போட்டுனதை பார்த்தேன். காசு இல்லைன்னா கையை முடிக்க போறாங்க. என்னங்க இங்கதான் நிக்கிறீங்களா? என்னங்க பேலன்ஸ்? நம்ம சாப்பிட்டது 940 ரூபா ஆச்சு. 10 ரூபா டிப்ஸ், மீதி 50 ரூபா. என்னைக்குங்க? உங்ககிட்ட அவ்வளவு பணம் இருந்துச்சா? அட என்கிட்ட ஏதுங்க அவ்வளவு பணம்? நீங்க வரும்போது பர்ஸை மறந்து அங்கேயே வச்சுட்டு வந்துட்டீங்க. அதுல இருந்தா எடுத்து கொடுத்தோம். ஒரு நிமிஷம். உங்களுக்காக இன்னொரு பரிசு காத்திருக்குது. சி. ஆரம்பிக்கலாமா? நீங்க எனக்கு ஒரு gift கொடுத்து கௌரவப்படுத்துறீங்க, பதிலுக்கு நானும் உங்களுக்கு ஒரு gift கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இந்தாங்க வாங்கிங்க. இது உங்களுக்கான பரிசு. பத்திரமா வச்சுக்கோங்க. இங்க வாடா. எக்ஸ்கியூஸ் மீ, இந்த சீல்ட உங்க டிவி ஷோகேஸ்ல மறக்காம வச்சிருங்க. ஓப்பன் கங்னம் ஸ்டார். ஆமா குழந்தை, மூலவரை போய் தரிசனம் பண்ணியா? இல்லைங்க சாமி, இன்னைக்கு கோயில கூட்டம் அதிகமா இருந்தது. மண்டபத்துல இருந்த உச்சவரை தான் கும்பிட்டேன். அடாடா, அது ஊரை சுத்தி வர சுவாமி. கோவிலுக்கே வராதவாளுக்கு சுவாமியே அவ ஆத்துக்கு போய் தரிசனம் கொடுக்கறதாக ஐதீகம். அதான் விசேஷம். என்னதான் இருந்தாலும் மூலவருக்கு தான் முழு சக்தி. அப்போ மூலவரே இல்லாத கோயில்ல? அப்படி இருக்காதேம்மா, மூலவரே இல்லாத கோவிலா? ஒருவேளை அப்படி இருந்தா அந்த ஊர்ல அசம்பாவிதம் நடந்துட்டே இருக்கும். சுவாமி தான் நடக்க போறதோ தெரியல. பாவம், யாரா காப்பாத்துங்க. புடிங்க, புடிங்க. பாவம், ரொம்ப வயசானவங்க. வலிக்கு விழுந்தது ஒரு சப்ப கிளவி. என்னமோ அழகான பொண்ணு கீழே விழுந்த மாதிரி உயிரை கொடுத்து காப்பாத்தினியே. உனக்கு வெக்கமா இல்ல? இப்ப வாட்ச் போயிருச்சு பாத்தியா? டேய் அப்படி கிண்டல் பண்ணாதடா. வயசானவங்களுக்கு உதவி செய்யறதும் கடவுளுக்கு சேவை செய்யறதும் ஒண்ணுடா. உறவோட வாழ்ற சந்தோஷமே தனிடா. அந்த சந்தோஷத்தை அந்த பாட்டியோட குடும்பம் இழந்துடக்கூடாதுன்னு அப்படி பண்ணேன். டேய் மாப்பிள்ள, உறவோட அருமை உறவு இல்லாம வளர்ற எனக்கு மட்டும் தான் தெரியும். டேய், உறவு வரவுன்னு சொல்லி ரைமிங்ல பேசி வெறுப்பேத்தாதடா. அங்க பாடுறா, இட்லி சுட சுட வேவுது. பசி தாங்க முடியல, வா போலாம். இப்ப பாரு, பசி பசின்னு சொல்லிக்கிட்டே இரு. முதல்ல வாங்கி திண்டுக்கல் பூட்டு தாண்டா வாங்கி பூட்டணும். திண்டுக்கலுக்கு பூட்டா? அப்ப நம்ம மதுரைக்கு என்னடா? மக்கு பையில மதுரைக்கு மல்லி